Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல பயன்படுத்தக்கூடிய சில இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். ஓகே, முதல்ல நாங்கள் பார்ப்போம் ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தேவையான ஒரு ரோவை எப்படி நான் செலக்ட் பண்ணுறது. இப்போ எனக்கு வேணும் இந்த கோகோனட்ன்ற காலமை நான் கிளிக் பண்ணுறேன். கோகோனட்ன்ற செல்லில் அது 9th ரோவில் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ரோவை எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். கீபோர்டில் ஷிஃப்ட் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த 9th ரோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். பாருங்கள், கார்மெண்ட் ஷிஃப்ட் ஸ்பேஸ் இந்த ரோ செலக்ட் ஆகும். ஓகே, இது ஒரு ஷார்ட்கட். அதே போல் எப்படி நாங்கள் ஒரு காலமை செலக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ நான் 2015 கிளிக் பண்ணுறேன். இது சி காலமில் காணப்படுது. கண்ட்ரோல் ஸ்பேஸ் அகெயின் காட்டுறேன். ஒரு ரோவை செலக்ட் பண்ணதாக இருந்தால் ஷிஃப்டோட ஸ்பேஸ், காலம் செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோலோட ஸ்பேஸ். இந்த ஷார்ட்கட் மூலமாக எங்களுக்கு குயிக்காக ஒரு ரோவையோ காலமையோ செலக்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, அதே போல் இன்னும் ஒரு ஷார்ட்கட், ஏதாவது ஒரு ரோவை ஹைட் பண்ணுறது, அதாவது மறைக்கிறது. இப்போ நான் இந்த ரப்பர்ன்ற செல்லை கிளிக் பண்ணுறேன். இந்த ரப்பர்ன்ற செல் வந்து 8th ரோவில் இருக்குது. இங்கே பாருங்கள், 7, 8, 9 காட்டப்படுது. 8th ரோவில் ரப்பர் இருக்குது. கண்ட்ரோல் நம்பர் 9 ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இப்போ பாருங்கள் அந்த ரப்பர் ஹைட் ஆகிடுச்சு. 7, 9 தான் காட்டப்படுது. 8th ரோ ஹைட். அதே போல் நான் இந்த 12 ஹைட் பண்ணுறேன். அதர் நம்பர் 12 இருக்குது. கண்ட்ரோல் நம்பர் 9 ஒரு ரோவை ஹைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒரு காலமை ஹைட் பண்ணுறேன். 2015 இது சி காலமில் இருக்குது. கண்ட்ரோல் 0 பாருங்கள், இதில் சி இல்லை, சி ஹைட் ஆகிடுச்சு. 2019 கண்ட்ரோல் 0. ஸோ இந்த அமைப்பில் எங்களுக்கு ஒரு ரோவையோ காலமையோ ஹைட் பண்ணலாம். திரும்ப பாருங்கள், கண்ட்ரோல் +9 ஹைட் அ ரோ, control +0 hide a column. ஓகே, இப்போ இன்னொரு ஷார்ட்கட் பார்ப்போம். ஒரு ரோவை அல்லது காலமை delete பண்ணுறது எப்படி? எங்களுக்கு தேவையான இடத்துல கிளிக் பண்ணுவோம். கண்ட்ரோல் டேஷ், கண்ட்ரோலோட டேஷ். இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றும். இதில் எங்களுக்கு காலமை delete பண்ணணுமா அல்லது ரோவை delete பண்ணணுமா எங்களுக்கு சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ அந்த 2017 கவனிங்க, அந்த காலம் delete ஆகிக்கும். அகைன் நான் undo பண்ணுறேன். கண்ட்ரோல் Z, கண்ட்ரோல் டேஷ், இப்போ ரோவை கொடுக்குறேன். ஓகே, இந்த அமைப்பில் கண்ட்ரோல் டேஷை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஒரு காலமா அல்லது ஒரு ரோவை எங்களுக்கு delete பண்ணலாம். ஓகே, நியூ லைன் இன்சைட் அ செல். இப்போ நான் D11 மேங்கோன்னு டைப் பண்ணுறேன். இதே D11 எனக்கு ஆப்பிளும் வரணும். ஆனால் நான் என்டர் பண்ணினேன்னு சொன்னால் மேலே இந்த காலமையும் ரோவையும் கவனிங்க. என்டர் பண்ணின உடனே D12 மாறிடும். இப்போ நான் ஆப்பிள்னு டைப் பண்ணேன்னு சொன்னால் இது D12 காட்டப்படும். ஆனால் எனக்கு இது ஒரே செல்லில் வரணும், மேங்கோ. இப்போ கீபோர்டில் Alt and Enter ப்ரெஸ் பண்ணால் அதே செல்லில் கீழே வரும். இப்போ எனக்கு ஆப்பிள் டைப் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அந்த D11 பெருசாகி Alt Enter ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு எத்தனை வேண்டாலும் ஒரே செல்லுக்கு டைப் பண்ணலாம். Alt and Enter இதுவும் ஒரு ஷார்ட்கட். இன்னொன்று நாங்கள் பார்ப்போம். குயிக்காக ஒரு சார்ட் ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எனக்கு தேவையான டேபிளை ஹைலைட் பண்ணுறேன். கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீஸில் F11 ப்ரெஸ் பண்ணுறதோட ஆட்டோமேட்டிக்காக சார்ட் க்ரியேட் ஆகிடும். இது ஒரு வெரி ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சார்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, F11 ஃபார்மல் சார்ட். இன்னும் ஒரு ஷார்ட்கட், இப்போ நான் இதில் டோட்டல் எடுக்கிறேன். இந்த டேபிளில் ஹைலைட் ஆட்டோ சம், டோட்டல் highlight average, highlight maximum. Okay,
இப்போ நான் எடுத்த டோட்டல் எவரேஜ் மேக்ஸிமம் இதில் ஃபார்முலா பார்க்கணும்னு சொன்னால் ஃபங்க்ஷன் கீஸில் F2 ப்ரெஸ் பண்ணு ஃபார்முலா காட்டப்படும் ஈக்குவல் சம்ன்ற ஃபார்முலா F2 ஈக்குவல் எவரேஜ் again F2 ஈக்குவல் மேக்ஸ். இந்த F2 ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நாங்கள் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் காட்சிப்படுத்தப்படும். ஓகே, இன்னும் ஒரு ஷார்ட்கட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நியூ ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. இப்போ 16 ஒர்க் ஷீட் டோட்டலாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு ஒர்க் ஷீட் வேணும்னு சொன்னால் ஷிஃப்ட் F11 இன்னும் 17வது ஷீட் இங்கே வந்திருக்கும். ஷிஃப்ட் F11 இன்னும் ஒரு ஷீட்டை எங்களுக்கு எடுக்கலாம். ஸோ இப்படி எத்தனை ஷீட்ஸ் வேண்டாலும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஒரு ஷீட் ஒன்று டிலீட் பண்ணுறதா இருந்தால் ரைட் கிளிக் delete. ஸோ ஷிஃப்ட் F11 மூலமாக புதிய ஷீட்ஸ் எங்களுக்கு எடுக்கணும். அதே போல் அடுத்தது கண்ட்ரோல் பேஜ் அப் அல்லது கண்ட்ரோல் பேஜ் டவுன். ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு அல்லது நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் ஷீட் 15 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பேஜ் அப்பை ப்ரெஸ் பண்ணுறேன். 14 11 10 இப்படி மாறி மாறி போகும். பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக மற்ற சைடுக்கு வரும். அகெயின் கவனிங்க 14 11 10 பேஜ் டவுன் அகெயின் இந்த சைடுக்கு வரும். இந்த மாதிரி கண்ட்ரோல் பேஜ் அப் கண்ட்ரோல் பேஜ் டவுன் மூலமாக ப்ரீவியஸ் ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். ஓகே, அடுத்தது நான் டைப் பண்ண ஒரு அமௌண்ட்டை கரன்சியாக மாற்றுறது, ஒரு சல்லியாக மாற்றுறது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் நம்பர் 4. இப்போ பாருங்கள் அந்த 2000ன்றது கமாவோட டாலர் மார்க்கில் சென்ஸும் சேர்ந்து வந்தீங்க. அதே போல் இந்த 50 செய்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4. எங்களோட கண்ட்ரோல் பேனலில் கரன்சி செட்டிங் ருபீஸ் நாங்கள் வழங்கியிருந்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல டாலருக்கு பதிலாக ருபீஸ் எடுத்துக்கொள்ளும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் பல ஒர்க்கோடு நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.